அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த வருட 2025ஆம் வருட சனி பெயர்ச்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து இதை பார்க்கும் அன்பர்கள் எல்லோருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, உங்கள் நெய்பர்ஸ் எல்லாருக்குமே இதை அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் முடிஞ்சளவு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து போட போகிற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனல் இப்போ ஒரு 2 வாரம் தான் நான் ஆரம்பித்து போகிக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சேனலை. ஃபஸ்ட்டு போகி பற்றி தான் நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்றா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வியூஸ் பார்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம சனி பெயர்ச்சியை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸு, நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு நிறைய வந்துடுது. ஸோ அதனால் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுதான் நம்ம சொல்ல போகிறோம்னு நினைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நவகிரகத்தில் முக்கியமான கிரகம் அப்படின்னா சனி பகவான். எல்லாருக்குமே தெரியும், கர்மகாரகன், ஆயுஷ்காரகன் அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம். மகரம், கும்பம் 2 ராசிக்கு அவர் அதிபதி. மேஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வீட்டில் அவர் நீச்சம் அடைந்து, துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வீட்டில் உச்சம் அடைகிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மம் தான் முக்கியமா பகை வீடு. சிம்மம் சூரியனுடைய சொந்த வீடு. அங்க சனி பகவான் பகை. அதே மாதிரி சனி பகவான் வீடான மகர கும்பத்துல சூரிய பகவான் பகை. 2 பேரும் நேரெதிர் துருவங்கள். ஆனா அப்படிப்பட்ட சனி பகவான் வீடான மகரத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கிறதா நம்ம தைப்பொங்கலா கொண்டாடுறோம், மகர சங்கராந்தி. ஏன்னா அங்கதான் உத்தராயணம் ஆரம்பிக்குது. அதனால சனி பகவானை பத்தி எல்லோருமே கொஞ்சம் தவறான கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. தவறான என்ன, கொஞ்சம் ஏதாவது பண்ணிடுவாரா பயம். உண்மையிலே சொல்ல போனா நவகிரகங்கள்லே நீதிமான் அப்படின்னா சனி பகவான் தான். ஈஸ்வரன், சிவனோட பட்டத்தை வாங்கின ஒரே கிரகம் சனீஸ்வரன். அவரை பத்தி ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாசம் இல்லை, வருஷம் பூரா பேசிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு நேரம் பத்தாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அவர். இப்போ முதல்ல நம்ம மேஷராசி. இந்த 2025ஆம் வருட மார்ச் மாதம் 29 சனி பெயர்ச்சி வரப்போகுது. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. நல்லா கேட்டுக்குங்க, திருக்கணித பஞ்சாங்கம் வேற, வாக்கிய பஞ்சாங்கம் வேற. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் 2026 தான் சனி பெயர்ச்சி வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுக்க திருக்கணித பஞ்சாங்கம். ஃபர்ஸ்ட் நம்ம காலபுருஷனின் லக்னம், ராசி என்று சொல்லக்கூடிய மேஷத்தை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மேஷம் என்பது ஒரு முக்கியமான ராசி. ஏன்னா அதான் முதல்ல ஆரம்பிக்கிற ராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த 9 பாதங்களையும் அடக்கினது தான் மேஷராசி. ஒரு ராசிக்கு 9 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ கேது பகவானோட அஸ்வினி நட்சத்திரம்,
சுக்கிர பகவானுடைய பரணி நட்சத்திரம், சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், இது 3 சேர்ந்தது தான் மேஷராசி. இங்க ஆட்சி புரியுது யாருன்னா செவ்வாய் பகவான். இங்க உச்சம் பெற்றது சூரிய பகவான். சனி பகவான் இங்க நீச்சம் அடைகிறார். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வர போறார். அப்போ மேஷராசிக்கு 7 நாட்டு சனி ஆரம்பம். பொங்கு சனி. மீனராசியில சனீஸ்வரன் என்ட்ராகும் போது மேஷராசிக்கு 7 நாடு சனியில முதல் 2.5 வருடம் பொங்கு சனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்ம சனி, கும்பராசிக்கு பாத சனி, மகர ராசிக்கு 7 நாடு சனி முடியுது. இப்ப மீனராசியில் வரும்போது பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டார். அவர் எப்படின்னா நம்ம செய்யற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பலன் கொடுப்பார். நாம புண்ணியம் செய்தா அவர் அதுக்கான பலனை கொடுப்பார். நம்ம ஒருத்தருக்கு பிரச்சனைகள் பண்ணாதான் சனி பகவானுக்கு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணணுன்ற எண்ணம் அவர் மனசுல வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம். பூச நட்சத்திரம் கடகராசி, சந்திரனோட வீடு. அனுஷம் விருச்சிக ராசி, செவ்வாய் பகவானோட வீடு. உத்திரட்டாதி மீனராசி, குரு பகவானோட வீடு. அப்போ குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போகிறாரு இல்லையா? அப்ப பாருங்க, குரு பகவானுடைய ராசியிலே அவருடைய நட்சத்திரமும் வருது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி தான். பொதுவா குரு பகவானும் சனி பகவானும் ரொம்ப நண்பர்கள். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தனகாரக, புத்திரகாரக, பூர்வ ஜென்மகாரக. அவர் ஆயுஷ்காரக, கர்மகாரகன். நவகிரகங்கள்லயே பிரதானம் என்று சொல்லக்கூடியது முக்கியமான கிரகங்கள்னா இவங்க 2 பேரும் தான் நம்ம எடுத்துப்போம். சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ராசி மண்டலம் 12 ராசிகள். 12 ராசியை சனி பகவான் சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, 30 வருஷம் வாழ்ந்தனும் இல்லை, 30 வருஷம் கெட்டனும் இல்லைன்னு. அப்ப இந்த மேஷ ராசிக்கு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல வரார், விரயஸ்தானத்துல வரார். விரயம்னா பொதுவா என்ன? இப்ப குரு பகவான் விரயஸ்தானத்துல வராருன்னா சுப செலவுகள், ஒரு கல்யாணம் பண்றது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, ஒரு கோவிலுக்கு திருப்பணி பண்றது, இப்படி சுப காரியங்கள் எல்லாம் குரு. ஆனா சனி பகவான் பாத்தீங்கன்னா பொதுவா 12ல சனி வரும்போது சில செலவுகள் வைப்பாரு, பிரச்சனைகளை உண்டுவாக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் உண்மை. ஆனா இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்துல அவர் மேஷராசிக்கு விரையாதிபதியா 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய நட்சத்திரமும் அந்த மீனராசியில் இருக்கிறதுனால, மீனராசி குருவோட வீடா இருக்கிறதுனாலையும் பொதுவா மீனராசிக்காரங்களை அவ்வளவு தொந்தரவு பண்ண மாட்டார். அப்ப இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு சிறப்பாக தான் இருக்கும். அது எப்படின்னா பொதுப்படையா நம்ம சொல்லலாம். 7 நாடு சனி இருந்தாலும் இது பொதுவா பாத்தீங்கன்னா முதல் சுற்றுன்னுவாங்க. சனி பகவான் முதல் சுற்று இருக்கவங்கள அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே 30 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை போகும்போது அவ்வளோ பிரச்சனைகளை பண்ண மாட்டார். 2ஆம் சுற்றுல தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பொதுவா பாத்தீங்கன்னா 7 நாடு சனியில் தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகும். நிறைய பேர் கல்யாணம் 7 நாடு சனியில் தான் நடக்கும். ஏன்னா அந்த நவகிரகத்துல காலபுருஷ ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் ரெண்டுமே சனி பகவானோட வீடு. அப்போ அந்த மேஷ ராசிக்கு கர்மகாரகன் அப்படின்னா சனி பகவான். அதே மாதிரி லாபாதிபதியும் சனி பகவான் தான். இவ்வளோ
இந்த கடந்த 2.5-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு லாபஸ்தானத்துல, கும்பம் என்பது மேஷத்துக்கு 11ஆம் இடம், லாபம். நல்ல ஒரு எவ்வளவு கொடுக்கணுமோ அவர் அள்ளி கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வீடு அவரோட சொந்த வீடு, மகரம் கும்பம். அப்ப கும்பராசியில் இருக்கும்போது லாபஸ்தானம் போது மேஷத்துக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ கொஞ்சம் செலவுகள், கொடுத்ததை கொஞ்சம் செலவுகளா எடுப்பார். அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து அமையும். நமக்கு நல்லா அமைஞ்சிருந்தாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன், கொஞ்சம் சரியா அமையலன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன். ஆனால் பொதுவாக நம்ம சனி பகவானை எவ்வளவுக்குள்ள வணங்குறோமோ அவர் எல்லாருக்குமே அனுக்கிரக மூர்த்தியா தான் பாவிப்பார். பொதுவாக திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் போனீங்களாவே அங்க சுவாமி சனி பகவான் தங்க காக வாகனத்தில் உட்கார்ந்து அருள்பாலிக்கிற மூர்த்தியா தான் இருக்கார், அனுக்கிரக மூர்த்தியா தான் இருக்கார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு ரொம்ப பிரகாசமா ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நல்லதா தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பெயர்ச்சியில தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார், அர்த்தாஷ்டம சனி. அதே நேரத்தில் கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் கண்டக சனி, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டம சனி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மகர ராசிக்கு பாத சனி முடியுது, மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போது, மேஷராசிக்கு பொங்கு சனி ஆரம்பிக்க போது. அதனால முடிந்தளவு எல்லோருமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள உதவிகள் செய்றீங்களோ அவ்வளவுக்களவு சனி பகவான் உங்களுக்கு அனுக்கிரக மூர்த்தியா இருப்பார், அள்ளி கொடுப்பார். சனி கொடுக்க யார் தடுப்பார்? சனியை போல கொடுப்போனும் இல்லை, சனியை போல கெடுப்போனும் இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. கால பைரவரை குருவா ஏத்துக்கிட்டு அதே நேரத்தில் மகா கணபதி எவ்வளவுக்குள்ள நம்ம பிரார்த்தனை பண்றோமோ, ஆஞ்சநேயர பகவானை எவ்வளவுக்குள்ள நம்ம வணங்குறோமோ நமக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி நல்ல விதமாக அமைய எல்லாம் வல்ல தர்பானேஸ்வரர், திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் விட்டிருக்கும் தர்பானேஸ்வரரை மனதார பிரார்த்திக்கிறேன். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 7ஆம் நடு சனி ஆரம்பிக்குதுன்னு யாருமே பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா அந்த வீடு குரு பகவானோட வீடு. உங்க எல்லாருக்குமே சிறப்பாக அமைய மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.